Good morning, students. Today we are going to the lesson Unit 2 English, A Nice Cup of Tea by George Orwell. George Orwell எழுதின Nice Cup of Tea அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். யூனிட் 2 செகண்ட் யூனிட்டில் இருக்கு. 12th இங்கிலீஷ் யூனிட் 2. நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னா என்ன, ஒரு டீ போடுறதை பற்றி ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. அப்படி என்னன்னா டீ போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கலாம். இந்த வார்ம் அப் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுக்குங்க, ஹியர் ஆர் ஃபியூ வெரைட்டிஸ் ஆஃப் டீ, ஹவு மெனி டீஸ் ஹாவ் யூ டேஸ்டட், டிக் த பாக்ஸ். இதில் வந்து ஒரு 6 டைப் ஆஃப் டீ கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை டீ நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. மேபி லெமன் டீ, டீ வித் மில்க், பிளாக் டீ, க்ரீன் டீ. இந்த ஃபஸ்ட்டு 2 டீயும் யாரும் குடிச்சிருக்க மாட்டோம். ஐஸ் டீ இல்லை, அண்டு ஹெர்பல் டீ கிடையாது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அபவுட் த ஆத்தர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸரிக்குள்ளே வரலாம். கிளாஸரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெசன் போகலாம். அபவுட் த ஆத்தர். நைஸ் கப் ஆஃப் டீ எழுதுனது யாருன்னா ஜார்ஜ் ஆர்வெல். இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா எரிக் ஆர்த்தர் பிளேயர். எரிக் ஆர்த்தர் பிளேயர் 25 June 1903 to 21 January 1950, better known by his pen name George Orwell, was an English novelist, essayist, journalist and critic whose work is marked by clear prose, awareness of social inequality, opposition to totalitarianism and candid support for democratic socialism. Orwell wrote literary criticism, poetry, fiction and polemical journalism. He is the best known for the allegorical novella Animal Farm 1945 and the dystopian novel 1984-1949. In 2008, The Times ranked him second on list of the 50 greatest British writers since 1945. எரிக் ஆர்த்தர் பிளேயர் வந்து அவரோட உண்மையான பேரு தான், அவரோட பென் நேம் தான் ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறது. இவர் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் நாவலிஸ்ட், நாவல் நிறைய எழுதியிருக்காரு, எஸ்ஸே எழுதியிருக்காரு, ஜேர்னலிசம், அப்புறம் கிரிட்டிக் அப்படின்னா ஒரு நல்ல விமர்சகர். ப்ரோஸ் கிளியர் ப்ரோஸ் அப்படின்னு இருக்காது. அப்படின்னா ஒரு ப்ரோஸ் வந்து இப்படி தான் எழுதணும், ஒரு உரைநடைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கரெக்டான ஃபார்மேட்டில் எழுதினவர் இவர். அப்புறம் அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி, ஆப்போசிஷன் டோட்டலிசம் அண்டு கேண்டிட் சப்போர்ட் ஃபார் டெமோக்ராட்டிக் சோசியலிசம், அதாவது சமுதாய சமத்துவம், இந்த மாதிரி நிறைய நம்ம இதில் வந்து சமத்துவத்தை பற்றி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு. சோஷியல் ஈக்குவாலிட்டி எல்லாம், இன்இக்வாலிட்டி பற்றியெல்லாம் நிறைய அவரோட கருத்தை வந்து தன்னோட ஒர்க்ஸ் மூலமாக, ஜேர்னலிசம் மூலமாக அவர் வந்து நிறையா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காரு. ஆர்வெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசிசம், போய்ட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம். அதான் ஆர்வெல் வந்து நிறைய லிட்ரரி கிரிட்டிசிசம் எழுதியிருக்காரு, போயம் எழுதியிருக்காரு அண்டு ஃபிக்ஷன் அப்படின்னாலும் நாவல், புதினம். ஃபிக்ஷன் அப்படின்னா புதினம்னு சொல்லுவோம், நாவல், ஜேர்னலிசம் நிறைய. அண்டு ஹீஸ் பெஸ்ட் நவுன் ஃபார் த அலஜிக்கல் நாவலா. அவரோட ஒரு பெஸ்ட் நாவலா அப்படின்னா அனிமல் ஃபார்ம் 1945 ரிலீஸ் ஆன அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நாவல். அண்டு அப்புறம் டிஸ்டோபியன் நாவல் அப்படின்னா 1984 அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்ச ஒரு நாவல் 1949 அது வந்து வெளிவந்துச்சு. 2008 வந்து த டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை இருக்குது, ரொம்ப ஃபேமஸான பத்திரிக்கை. அந்த டைம்ஸ் நாவல், அந்த டைம்ஸ் மேகசின் வந்து 50 கிரேட்டஸ்ட், அதாவது டாப் 50 1945 இருந்த டாப் 50 ரைட்டர்ஸ் எடுக்கும்போது இவரோட பேர் வந்து செகண்டாக வந்துச்சு. இவரோட நேம் செகண்டில், அந்த லிஸ்ட்டில் செகண்டாக இருந்திருக்கு. சரி, நைஸ் கப் ஆஃப் டீயில் இருக்க கிளாஸரிஸ் பார்க்கலாம். கிளாஸரி என்ன அப்படின்னு என்ன இருக்குது, க்யூரியஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். கான்ட்ரவர்சியல், ஆர்கியூபிள் அண்ட்
ஆர்கியூபிள் அப்படின்னா விவாதத்துக்குரிய, கான்ட்ரவர்சியல். விர்ச்சுவஸ் அப்படின்னா அட்மிரபிள் குவாலிட்டிஸ், அதாவது விர்ச்சுவஸ் என்ன சொல்லுவாங்க, குட் மேனர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அட்மிரபிள் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் அதை சொல்லலாம். டெஸ்பைஸ்டு, ஹேட்டட், பிடிக்காதது. ஸ்டிமுலேஷன், எக்ஸைட்மெண்ட். ஸ்டிமுலேஷன் அப்படின்னா உந்துதல், எக்ஸைட்மெண்ட். ஸ்டிமுலேஷன் அப்படின்னாவே உந்துதல்னு அர்த்தம். உந்துதல்னா ஒரு விஷயத்துக்கு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர்றது. ஆப்டிமிஸ்டிக், பாசிட்டிவ் அண்ட் ஹோப்ஃபுல். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா பாசிட்டிவ் எண்ணங்கள், அது மேலே நம்பிக்கை வைத்தல் அந்த மாதிரி. கால்ட்ரான் அப்படின்னா எ பிக் பாட் யூஸ்டு ஃபார் பாயிலிங். கால்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாத்திரம், தண்ணி காய வைக்கிறதுக்கு வச்சிருக்கிற ஒரு பாட். அண்ட் ரேஷனிங், ரெஸ்ட்ரிக்டிங் த கன்சப்ஷன் ஆஃப் த ஸ்கேர்ஸ் கமோடிட்டி டியூரிங் வார். ரேஷனிங் அப்படின்னா அப்போ வார் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இருக்கிற ரேஷனே தான், அதுதான் இங்கேயும் ரேஷன். நம்ம ரேஷன் கடைன்னு சொல்கிறோம், இங்கே ரேஷனிங் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா வார் டைமில் இவங்களுக்கு இவ்வளோதான் பொருள் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு வீடுனா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கு இவ்வளோ மட்டும்தான் அப்படின்னு கவர்மெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்கறது தான் ரேஷனிங். அண்ட் டேங்லிங், ஹேங்கிங் ஃப்ரீலி அண்ட் சஸ்பெண்டட். டேங்லிங் அப்படின்னா மாட்டி வச்சிருக்கிறது, அதாவது தொங்கிட்டு இருக்கிறது. அண்ட் ஸ்பவுட் அப்படின்னா எ பைப் லைக் ஓப்பனிங் இன் அ டீ பாட் த்ரோ விச் டீ இஸ் poured அவுட். ஸ்பவுட் அப்படின்னா அந்த ஒரு டீ பாட்டில் வந்து டீ ஊற்றுறதுக்குனே தனியாக ஒரு ஹோல் வரும் பார்த்தீங்களா, அந்த இதுதான் பவுட். லேயபிள் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள். அண்ட் மிஸ்டீரியஸ், இன்காம்ப்ரிஹென்சிபிள். மிஸ்டீரியஸ்னால் தெரியும், புதிரான அப்படின்னு அர்த்தம். எட்டிக்விட்டி, சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர், இதுவும் குட் மேனர் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். கிளாசரிஸ் பார்த்துட்டோம். அண்ட் தென் வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். Read the following essay in which George Orwell highlights the sensitive features of preparing a nice cup of tea. ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு நல்ல ஒரு டீ வந்து எப்படி போடணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதை வச்சு நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions which give no ruling on several of the most important points. இவர் என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு பேராகிராஃபே சொல்கிறார். டீ அப்படிங்கிறது நம்ம ஒரு குக்கிங் புக்கு எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் புக்கில் வந்து டீ எப்படி போடணும்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியும் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து you will find a few lines of sketchy instructions. அதாவது அதை பற்றி கொஞ்சமாக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் which give no ruling on several of the most important points. அதில் வந்து எந்த ஒரு ரூலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு இதுதான் அப்படின்னு வந்து அவங்க வந்து அந்த டீ இப்படி தான் போடணும் அப்படிங்கிறத யாரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். This is the curious not only because tea is one of the mainstays of civilization in this country as well in Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. This is the curious அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், இன்ட்ரெஸ்டானது. ஆனால் டீ போடுறது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம நாகரிகத்தோட மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சிவிலைசேஷன் இன் திஸ் கண்ட்ரி. இன் திஸ் கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து இங்கிலாண்டை குறிக்கும். அவர் வந்து இங்கிலாண்டுங்கிறனால இங்கிலாண்டை சொல்லியிருப்பார். ஆஸ் வெல் அஸ் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. அப்படின்னா அயர்லாண்டு, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. இங்கேயெல்லாம் அந்த சிவிலைசேஷன் இப்படி வரும்போது அந்த டீயும் வந்து அந்த சிவிலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி டீயும் அந்த குவாலிட்டி மாறுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு.
but because the best manner of making it is the subject of violent disputes. Disputes அப்படின்னா வாக்குவாதம், விவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? When I look through my own recipe for the perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points on perhaps 2 of them there would be pretty general agreement, but at least 4 others are actually controversial. Here are my own 11 rules, every one of which I regard as golden. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கப் டீ போடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் கோத்ரூ பண்ணி ஒரு 11 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். அந்த 11 பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவாருன்னா கோல்டன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் டீ போடுறது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டீ போடுறதுங்கிறது வந்து மாறும். அதனால் நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 11 ரூல்ஸ் வச்சு சொல்கிறேன். அந்த 11 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் டீ போடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரூல் சொல்கிறாரு, ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனிஸ் ட்ரீ. China tea has virtues which are not to be despised nowadays. It is economical and one can drink it without milk, but there is not much stimulation in it. One does not feel wiser, braver or more optimistic after drinking it. Anyone who has used that comforting phrase, a nice cup of tea, the invariable means in Indian tea. ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டீ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று இந்தியன் டீ யூஸ் பண்ணணும், இல்லைன்னா சிலோனிஸ் டீ. இது 2 தான் யூஸ் பண்ணணும். சைனா டீ வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சைனா டீ ஹேஸ் virtues which are not to be despised nowadays. It is economical and one can drink it without milk. இது வந்து சைனா டீங்கிறது வந்து நல்லா இருக்காது. இருந்தாலும் என்ன அப்படின்னா அது வந்து எக்கனாமிக்கலாக கொஞ்சம் பரவாயில்ல, ஒதுக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதை விட இந்தியன் டீ அண்ட் சிலோனிஸ் டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஒன் கேன் ட்ரிங்க் வித்தவுட் மில்க். இதை வந்து மில்க் யூஸ் பண்ணாமல் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லு. மில்க் யூஸ் பண்ணாமல் குடித்தா சைனா டீ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் டீன்னு எடுத்துட்டாவே இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். ஆனால் சைனா டீயில் வந்து ஒரு டீ குடித்தா ஒரு உந்துதல் இருக்காது, ஒரு புத்துணர்ச்சி இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன் டஸ் நாட் ஃபீல் wiser, braver அண்ட் மோர் ஆப்டிமிஸ்டிக் ஆஃப்டர் ட்ரிங்கிங். அதாவது ஆனால் சைனா டீயை குடித்தா ஒருத்தர் வந்து குடித்ததுக்கப்புறம் எப்படி ஒரு புத்திசாலித்தனமாவோ, ஒரு தைரியமானவோ, ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியாவோ, ஒரு நல்ல அதாவது நல்ல சுறுசுறுப்பாவோ அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. சைனா டீ அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. Anyone who has used to the comforting phrase a nice cup of tea invariable means Indian tea. யாராவது ஒருத்தர் a nice cup of tea அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு சூட்டபுளானது இந்தியன் டீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு ரூல் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா இந்தியன் டீ ஆர் சிலோனிஸ் டீ தான் பெஸ்ட்டு. சைனா டீ ரொம்ப விலை கம்மி இருந்தாலும் சைனா டீ குடிக்கிறது வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒரு சுறுசுறுப்பை தராது, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்காது, ஒரு தைரியத்தை கொடுக்காது. இந்தியன் டீ a nice cup of tea அப்படின்னு மென்ஷன் பண்ணோம், ஒரு ஃப்ரேஸ் சொன்னோம்னா அதுக்கு சூட்டபுளானது இந்தியன் டீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்ட், செகண்ட்லி tea should be made in small quantities, and that is in a petite pot. Tea out of an urn is always tasteless, while army tea made in a cauldron tastes of grease and whitewash. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செகண்ட் பார்ட்டு டீ வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வச்சு குடிக்கணும். அதாவது கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தான் குடிக்கணும்.
ஆனால் ரொம்ப பிடிக்கும். டீ அவுட் ஆஃப் டேன் ஆன் யூஆர்என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா பெரிய, அதாவது ஒரு பெரிய ஒரு டீ குடிக்கிற பாத்திரம் இருக்கும், தண்ணி காய வைக்கிற பாத்திரம் கூட சொல்லலாம், வாட்டர் பாயில் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணும்போது டீ வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்மியில் அந்த மாதிரி தான் டீ வைப்பாங்க. ஏன்னா ஆர்மியில் சோல்ஜர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு கப்பு, ஒரு 5 கப்பு 6 கப்பு அந்த மாதிரியெல்லாம் வைக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒட்டுக்காக வைப்பாங்க. அப்போ வந்து நல்லா இருக்காது. வைல் ஆர்மி டீ மேட் இன் கால்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு டீ வைக்கிற பாட் ஆன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான். அது ரொம்ப பெரிய ஒரு பாத்திரம், பெரிய ஒரு பாத்திரத்தில் டீ வைப்பாங்க. டேஸ்ட் ஆஃப் க்ரீஸ் அண்டு ஒயிட் வாஷ். அதில் டீ குடித்தா எப்படி இருக்குன்னா க்ரீஸும் ஒயிட் வாஷ் சுண்ணாம்பு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. டீ பாட் ஷுட் பி மேட் ஆஃப் சைனா ஆர் எர்த்தன்வேர். அதாவது டீ பாட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சைனா அப்படின்னா பீங்கான் பாத்திரம், சைனா அப்படிங்கிறது பீங்கான் பாத்திரம். எர்த்வேர் அப்படின்னா அதே மாதிரி இருக்கிற மண் பாத்திரம், அதில் தான் டீ பாட் இருக்கணும். நாம் டீ வைக்கிற பாட்டு வந்து ஒன்று பீங்கானில் இருக்கலாம், இல்லைன்னா எர்த்தன்வேரில் இருக்கலாம். சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ அண்ட் எனாமல் பாஸ் வாஸ் though curiously enough a filter teapot, a rarity nowadays, is not so bad. அதாவது மட்பாட்டு தான் சொல்லியிருக்காரு, மட்பாட்டு தான் நல்லது அப்படிங்கிறார். சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ. சில்வர் ஆர் பிரிட்டானியா, அது அந்த நாம் அதே டீ பாட் வந்து சில்வரில் பண்ணியிருந்தாலும் பிரிட்டானியா வேரில் பண்ணியிருந்தாலும் வேறு இதில் பண்ணியிருந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, இன்ஃபீரியர் டீ கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். அண்ட் எனாமல் பார்ட்ஸ் ஆர் வர்ஸ். ஆனால் எனாமல் பார்ட் யூஸ் பண்ணால் அப்படின்னா அது வந்து டீயே நல்லா இருக்காது, கேவலமாக இருக்கும், வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். The curiously enough, பியூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் காரியத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். அதே டீ பாட்லாம் காரியத்தில் செஞ்சுருப்பாங்க. அந்த டீ பாட் வந்து ரேர் தான், இப்போ இன்னைக்கு டேஸில் வந்து அது ரேரு. ஆனால் அதில் டீ வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்ல, கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும், அவ்வளோ கேவலமாலாம் இருக்காது, கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னாங்க, டீ வந்து எந்த டீ சூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. செகண்ட் பாயிண்ட்டு டீ வைக்கிற பாத்திரம் எப்படி இருக்கும், அதாவது டீ வைக்கிற அந்த பவுல் பாட் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட், thirdly, the pot should be warmed beforehand. This is better done by placing it on the hob than by usual method of swilling it out with hot water. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த நம்ம டீ வைக்கிற பாத்திரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வார்மாக இருக்கணும். வார்மனா கொஞ்சம் சூடு பண்ணி இருக்கணும், சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து டீ வந்து நல்லா இருக்கும். அதை விட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டீ ஷாப்லாம் நம்ம ஒரு ஃப்ளாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்க் வந்து ஹாட் வாட்டரில் கழுவி அதுக்கப்புறம் டீ ஊற்றுவாங்க. ஆனால் அப்படி வந்து ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி ஸ்வெல்லிங் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றி அலாசுறது, ஹாட் வாட்டர் ஊற்றி அலாசுறதுன்னு அர்த்தம். ஸ்வெல்லிங் இட் அவுட் வித் ஹாட் வாட்டர். அந்த யூஷுவல் மெத்தட் வந்து டீயோட டேஸ்ட்டை வந்து கெடுத்துரும். அதுக்கு பதிலாக அந்த நம்ம டீ யூஸ் பண்ணுற பாட்டியை வந்து டைரெக்டாக அடுப்பில் வச்சு அதை வார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அண்ட் ஃபோர்த்லி, த டீ ஷுட் பி ஸ்ட்ராங் ஃபார் அ பாட் holding a quart. If you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoons would be about right. In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week. But I maintain that one strong cup of tea is better than 20 weak ones. All true tea lovers not only like their tea strong, but like it a little stronger with each year that passes. A fact which recognized
இந்த எக்ஸ்ட்ரா ரேஷன் இஷ்யூ டு ஓல்ட் ஏஜ் பென்ஷனர்ஸ். அண்ட் 4th பாயிண்ட் சொல்கிறாங்க, டீ வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த டீ ஷுட் பி ஸ்ட்ராங்கான ஒரு டீயாக இருக்கணும். ஃபார் அ பாட் ஹோல்டிங் எ குவாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அளவு. அதாவது பிரிட்டிஷில் சொல்லும்போது யூகேயில் சொல்கிறது வந்து 1.13 லிட்டர், அதாவது 1 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகம். அந்த அளவுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு லிட்டர் பாட் அந்த அளவு தான் நம்ம வைக்கணும். அதில் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு பிரிங் சிக்ஸ் ஹீப்டு டீஸ்பூன் வுட் பி அபவுட் ரைட். 6 ஹீப்டு டீஸ்பூன்ஸ், இந்த டீஸ்பூன் அளவு தான் நம்ம, அதாவது டீஸ்பூன் ஃபுல் டீஸ்பூன்னா அது மேலே வலிஞ்சு நிற்கிற மாதிரி. ஒரு டீஸ்பூனில் டீ தூள் டீ பவுடர் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக இருக்கணும். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 6 டீஸ்பூன்ஸ் போடணும். அதுதான் கரெக்டான ஒரு டீ, ஸ்ட்ராங்கான ஒரு டீயாக இருக்கும். இந்த டைம் ஆஃப் ரேஷனிங் திஸ் இஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்ட் ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 6 டீஸ்பூன்ஸ் போட்டு நம்ம டீ குடித்தோம் அப்படின்னா நமக்கு வார் டைம்லாம் ரேஷனிங் வந்து கம்மியாக தானே கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ தான் அளவு வச்சுருப்பாங்க. டீ இவ்வளோ, ஒயின் எவ்வளோ, ப்ரெட் எவ்வளோ, சாப்பிட்ற பொருள் இது இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ தான் அளவு, அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து அதுக்கு மேலே அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம எங்கேயும் வாங்கவும் முடியாது. ஏன்னா வார் டைமில் அவங்களுக்கு தான் அவ்வளோதான் அளவு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக, ஏன்னா எவ்ரிடே ஆஃப் த வீக், ஏன்னா வாரம் பூரா அந்த மாதிரி குடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் 6 டீஸ்பூன்ஸ் அளவு கிடைக்காது. பட் ஐ மெயின்டைன் தட் 1 ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் தேன் 20 வீக் ஒன்ஸ். அதாவது அவர் ஆத்தர் சொல்கிறாரு, ஆனால் ஒரு கப்பு டீயாவது அப்படி ஸ்ட்ராங்காக குடித்தா தான் பரவாயில்ல, அதுக்காக நான் கம்மியாக போட்டு 20 வீக் அதாவது 20 கப்பு டீக்கு பதில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக 1 கப் டீ குடித்தாவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஒன்லி லைக் தேர் டீ ஸ்ட்ராங் பட் லைக் இட் a little stronger with each year that passes. அதாவது எல்லா டீ லவர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கான டீ தான் விரும்புவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகுனா அந்த டீ வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எதிர்பார்ப்பாங்க. அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கிறாங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அடுத்த டீ குடிக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் டீ எக்ஸ்ட்ரா குடிப்பாங்க. A fact which is recognized in the extra ration issue to old age pensioners. இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வாங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு ரேஷன் கொடுக்கும்போது அதில் டீ வந்து வழக்கமான அளவை விட கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து டீ வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக குடிக்கிறது ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இதில் அவர் என்ன சொல்கிறாரு, 1 strong cup of tea is better than 20 weeks once. ஒரு ஸ்ட்ராங்கான கப் டீ குடிச்சாவே எனக்கு போதும். அதை விட 20 வீக் கப்ஸு, அதாவது ஸ்ட்ராங்கர் கம்மியாக, அந்த டீ வந்து கம்மியாக போட்டு நான் 20 கப்பு குடிக்க விரும்பல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. And 5th point, fifthly, the tea should be put straight into the pot. No strainers, muslin bags or other devices to imprison the tea. In some countries, teapots are fitted with little dangling baskets under the spout to catch the stray leaves, which are supposed to be harmful. Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect. And if the tea is not loose in the pot, it never infuses properly. And 5th point என்ன சொல்கிறது அப்படின்னா, 5th பாயிண்டில் the tea should be put straight into the pot. அதாவது அந்த டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டைரெக்டாக பாட்டில் தான் இருக்கணும்.
அதுக்கு வந்து நம்ம குடிக்க போகிற கப்லையும் ஃபில்டர் பண்ணாமல் நோ ஸ்ட்ரெயினர்ஸ் அப்படின்னா ஃபில்டர்ஸ் அப்படின்னு சல்லடை ஃபில்டர் அதுதான். அந்த ஃபில்டர்ஸ் எதுவும் பண்ணாமல் அந்த டீ டஸ்ட்டு நம்ம குடிக்கிற டீலேயே இருக்கலாம். மஸ்லின் பேக்ஸ் அப்படின்னா அந்த இப்போலாம் டீ டஸ்ட்டு சின்ன சின்ன பேக் மாதிரி கொடுத்து நம்ம கடையிலேயே கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, டீன்னு. நம்ம வேணும்னா அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அந்த எடுத்து போட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கில் வச்சு சின்னதாக ஒரு பாக்கெட்டில் வச்சு கொடுப்பாங்க. அதை டீ அந்த கப்பில் வந்து அப்படியே போட்டுருவாங்க, நம்ம அதை எடுத்து வச்சுட்டு குடிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் அது நல்லா இருக்காது. அதர் டிவைசஸ் டு இம்ப்ரூஷன் தி டீ, இந்த மாதிரி மற்ற டிவைசஸ் எல்லாம் அந்த டீயோட டேஸ்ட்டை கெடுத்துரும். இன் சம் கண்ட்ரிஸ் டீ பாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் லிட்டில் டேங்லிங் பேஸ்கெட் அண்டர் த ஸ்பவுட் டு கேட்ச் த ஸ்ட்ரே லீவ்ஸ். அது என்னென்னா இன்னும் இன் சம் கண்ட்ரிஸ் இந்த மற்ற நாட்டிலெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீ பாட் இருக்குல்ல, அந்த டீ பாட்லேயே சின்னதாக ஒரு பேக் வச்சுருக்குறாங்க. அது எங்கன்னா அந்த ஸ்பவுட்டு அந்த டீ வெளியே வந்து விழுவுற இடத்துல, அதான் டேங்லிங் பேஸ்கெட்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தொங்குற மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சிடுறாங்க அந்த ஸ்பவுட்டுக்கு முன்னாடி. அது என்ன ஆகும்னா அந்த டீ ஊற்றும் போது அதில் டீயில் ஏதாவது டஸ்ட்டு கலந்து வந்துச்சுன்னா அந்த டஸ்ட்டு வந்து அந்த பேக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அப்புறமேட்டு அந்த பேக் எடுத்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த டீ பாட்லேயே அட்டாச்மெண்ட் பண்ணிடுறேன். அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி ஒன் கேன் சால்வ் டீ லீவ்ஸ் இன் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ் வித்தவுட் இல் எஃபெக்ட். அதாவது ஒருத்தர் வந்து டீ குடிக்கும்போது கொஞ்சமாக அந்த டீயும் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது, அவங்களுக்கு எந்த ஒரு அதனாலலாம் உடம்பு சரியில்லாமல் போகாது. இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணுறது டீயோட ரியல் டேஸ்ட்டை கெடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் சிக்ஸ்த்லி, once you take the tea pot to the kettle and not the other way about. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. And sixth point சொல்கிறாரு, ஒரு டீ பாட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த டீயில் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா பாயில் அதுக்கப்புறம் டீ சேர்த்துணும். which means that one should keep it on the flame while one pours. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த டீயை வந்து அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைக்கிற அளவு ஃப்ளேமை ஹையில் வச்சுருக்கணும். இன்னொருத்தர் வந்து அப்போ அந்த டீ தூளை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த இவரே ஃப்ளேம் ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ தூள் போட்டாங்கன்னா அந்த ஒரு 5 செகண்ட்ஸில் கூட அந்த டீயோட டேஸ்ட்டு மாற வாய்ப்பு இருக்குது. அந்த 5 செகண்ட்ஸ் கூட வேஸ்ட் ஆகாமல் டீ போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டீ போடுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான தண்ணி அன்னன்னைக்கு வர ஃப்ரெஷ்ஷான வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து அதில் பெரிய டிஃப்ரென்ஸை நோட் பண்ணது கிடையாது. தண்ணி சூடாக இருக்கும்போது கரெக்டான நேரத்தில் அந்த டீ தூள் போடணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அந்த டீ பாட் இதுதான் அந்த டீ பாட். இந்த பீங்கான் வேர் தான் சைனா வேர்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு ஃபில்டர். இந்த இடத்துக்கு முன்னாடி அந்த டேங்லிங் ஸ்பவுட் அப்படின்னா இந்த டீ வந்து வெளியே ஒரு இடம் அந்த அந்த கர்சர் காட்டுறது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் அந்த ஸ்பவுட் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு சின்ன அதுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டேங்லிங் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது என்ன ஒன்றா டீ ஜஸ்ட் வெளியே விடாமல் டீ மட்டும் வெளியே வரும். இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. க்ரீன் டீ, லெமன்ஸ், ஆஃப்டர்நூன் டீ, லோ டீ, ராயல் டீ அண்ட் செலிப்ரேஷன் டீ, ஹை டீ, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க.
இது எல்லா டீயும் இங்கிலாந்தில் மட்டும் கிடைக்கணும் இல்லை, இங்கிலாந்தில் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். நம்ம ஊர்லேலாம் நார்மல் டீ தான். இந்த ராயல் டீ அப்படிங்கிறது இது வந்து ஒரு ராயலான ஒரு டீயை சொல்கிறாங்க. ராயல் டீ அப்படிங்கிறது அது வேறு. ராயல் டீ அப்படின்னா ஒருத்தர், இப்போ நான் ஒரு புக்கு எழுதுகிறேன் அப்படின்னா ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டேன், அந்த புக்கை வந்து அந்த செல்லர் வந்து சேல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த புக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த கமிஷன் வந்து எனக்கு கிடைக்கும். அந்த கமிஷனுக்கு பேர் தான் ராயல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம். மீதி 7th பாயிண்ட்லேருந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.